இணங்க நம்முடைய பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்பார்போல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வார்டு வாரியாக ஒவ்வொரு மண்டலங்களிலும் நடைபெற்று வருகிறது. அந்தந்த வார்டுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதிக்கு 4-5 நாட்கள் முன்பதாகவே வீடு வீடாக சென்று என்னென்ன சேவைகள் துறைகள் மூலியமாக திட்டங்கள் இருக்கிறது என்று தெரிவித்து ஒரு நாள் அந்த வார்டுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு முற்றிலுமாக 13 சேவைகள் துறையுடன் இணைந்து ஒரு கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேம்ப் மூலியமாக பொதுமக்களின் என்னென்ன துறை சார்ந்த கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்தந்த கோரிக்கைகளை முன்வைக்கலாம். முக்கியமாக மகளிர் உரிமை திட்டத்தின் மூலியமாக இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும், அதே போல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை மெட்ரோ துறை சார்ந்து ஏதோ கோரிக்கை வைக்கணும், இல்லைனா சிறு குறு தொழில் சார்பாக அவர்களுக்கு கோரிக்கை இருக்குது அப்படின்னா எந்த ஒரு கோரிக்கைகளாக இருந்தாலும் முன்வைக்கிறார்கள். இது காலை 9 மணிக்கு துவங்கப்பட்டு மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவைக்கேற்பாற்போல் பொதுமக்களின் வருகை அதிகம் இருக்குது அப்படின்னா 4-5 மணி வரலும் கூட இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்களிடையே இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அந்தந்த துறை சார்பாக உடனே அதற்கான தீர்வு காணும் வகையில் திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். இன்றைக்கு அந்த வகையில் 74வது என்னுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வார்டில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். இதில் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் மண்டல குழு தலைவர்களும் மற்றும் ஆர்டிசி அவர்களும் மாநகராட்சி சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் உடன் இருந்தனர். இதுவரைக்கும் பெறப்பட்ட மொத்த மனுக்களை தீர்வு காணப்படுது இல்லை, மாநகராட்சி மூலமாக அது வார்டு வாரியாக மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. அந்தந்த சேவை துறையின் மூலியமாக அது கணக்கெடு எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளுமே ஒன்றும் மனு பெற்ற உடனே அது ஆன்லைனில் ஏற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே போல் மேனுவலாக எடுக்கக்கூடியதில் பொதுமக்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது கொடுத்து அனுப்புகிறாங்க. அதன் மூலியமாக தொடர்ந்து அவர்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தீர்வு காணும் வகையில் பண்ணிட்டு வராங்க. நீலக்குடி சான்றிதழ் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ முடியும்? நீலக்குடி சான்றிதழ் பணி எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாலும் நம்முடைய மெரினா கடற்கரை மிகவும் நமக்கு இயற்கை கொடுத்த சொத்தாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இயற்கை கொடுத்த சொத்தை இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருப்பதால் இந்த நீலக்கோடி பணிகள் மிக சிறப்பாக மாநகராட்சி சார்பாக எடுத்துப்பட்டு நடைபெற்று வருகிறது. விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முற்றிலுமாக துவங்கப்பட இருக்கிறது. பொதுமக்களிடையே கூட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பல்வேறு பொதுமக்கள் அவங்களோட இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, இது சென்னையா இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்குமா அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு பொதுமக்களிடையே இது வரவேற்பை பெற்றிருக்கிறது. விமர்சனம் வைக்கிறது தான் எதிர்கட்சியோட வேலையே. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் இருக்க இடத்திற்கே நேரடியாக செல்ல வேண்டும். இத்தனை துறைகளை ஒரே இணையத்தில் இணைத்து பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு முதலமைச்சரும் முன்னெடுக்காத ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் பொதுமக்கள் ஒரு நேம் சேஞ்சுக்காக கூட அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு 4-5 நாள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது 5 நிமிடம் 10 நிமிடத்திலேயே அதை மாற்றி தரக்கூடிய சூழலை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்டில் அவங்க விடுபட்டாங்கன்னா அடுத்து அவங்க எப்படி விண்ணப்பிக்கிறது? தொடர்ந்து மண்டல வாரியாக இது நடைபெற்று வருகிறது. முதல் நாள் வார்டு வாரியாக எடுத்தாங்க. அதுக்கப்புறமா பல்வேறு வார்டுலேருந்து வர்றதுனால வரக்கூடிய பெட்டிஷனை வாங்கிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்திருக்கிறார்கள்.